இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்ராவோட ரூம்ல இருந்து வெளியே வராங்க பார்த்தல. இவங்க 2 பேரும் தான் அன்னைக்கு சித்ராவுக்கு மேக்கப் போட வந்தாங்க. அநேகமா சித்ராவுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு 2 பேரும் வெளியில வராங்கன்னு நினைக்கிறேன். ப்ளே பண்ணு. இதுல யாருக்கு தம்ஸ் அப் காட்டுறா? ஏய், காட்டுறத பார்த்தா ஏதோ வேலையை முடிச்சிட்டேன்னு சிக்னல் கொடுக்கறான்னு நினைக்கிறேன். ஆனா அது யாருக்குன்னு தான் தெரியல. அப்போ சித்ராவை கொலை பண்ண சொன்னாலும் மண்டபத்துல நம்ம கண்ணு முன்னாடி இருந்திருக்கான். அப்ப பிளான் தான். அது யாரா இருக்கும்? இந்த சிக்னலை யாருக்கு காட்டுறாங்கன்னு பாரு. எங்க என்ன காட்டுங்க. அது பாரு, ஸ்டாப் பண்ணு. இந்த ஆள் தானா? ஆமா. அப்போ இந்த ஆளு சொல்லிதான் மேக்கப் போட வந்தவங்க சித்ராவுக்கு விஷத்தை கலந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இது எம்எல்ஏ கூட வந்த ஆளாச்சே. அவங்க ஏன் சித்ராவை கொலை பண்ண ஆள் அனுப்பணும்? இந்த ஆள் யாரு? இவனா? இவனை இவனை தெரியும்டா. உட்காந்து தெரியும்டா எனக்கு. யாரா நம்ம பெரிய கவுன்சிலர்டா அவன். கவுன்சிலரா? மாப்ள, இவனை நீ பிடிக்கணும்னா இவனுக்கு எல்லாம் செய்யற ஒரு ஆள் இருக்கா மாப்ள. அவன் பேர் கோபாலு, கான்ட்ராக்ட் கோபால்னு சொல்லுவாங்க. அவனை பிடிச்சா போங்க மாப்ள, ஈஸியா பிடிச்சிடலாம். மாப்ள, அந்த பொண்ணையும் அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேன். அந்த கான்ட்ராக்ட் கோபால் சொன்னேன்டா, அவன் கூட பார்த்துருக்கேன்டா நான். டேய், எனக்கு தெரிஞ்சு கான்ட்ராக்ட் கோபாலை பிடிச்சா அந்த பொண்ணை பிடிச்சிடலாம். அந்த பொண்ணை பிடிச்சிட்டோன்னா ஏரியா கவுன்சிலரை பிடிச்சிடலாம். இப்போ பிடிச்சி பார்த்துடலாம். இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கும் போலயே. கர்ணா, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. அந்த கோபாலை பிடிச்சி விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சிட போகுது. ஏய், நேரம் அந்த ஆள் எங்கடா இருப்பான்? வேற எங்க இருப்பான்? வீட்டில் தான் இருப்பான். ஐயோ, தெரியாம வாய விட்டோமோ? கிளம்புடா. எங்க கிளம்புடா. வழக்கம் போல பாட்டி கிளம்பிட்டாயடா.